உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் உள்ளங்கள் அனைவரையும் எங்களது புதிய வர்ணன் சேனலின் ஊடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நண்பர்களே, நாங்கள் தற்போது இங்கே நிற்கின்றோம் என்றால் நான் சென்று லண்டன் தான் இருக்கின்றோம். இன்று நாங்கள் லண்டனில் ஒரு ஐகானிக் பில்டிங்கை தான் பார்க்க வந்திருக்கின்றோம். லண்டன் அதன் பழமையான கட்டிடங்களுக்கும் அதன் பராமரிப்புக்கும் பேர் போன ஒரு புராதன நகரம். இருந்த போதிலும் இந்த நகரத்துக்குள் நவீன மாடர்ன் ஸ்கை ஸ்கிராப்பர் என்று அழைப்பார்கள், அது தோன்றி கொண்டதாக இருக்கின்றன. அவ்வாறான ஒரு கட்டிடத்தை தான் நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கின்றோம். அந்த கட்டிடம் தான் செல்லமாக மோக்கி டோக்கி என்று அழைக்கப்படும் இந்த கட்டிடம். இதற்குள் சென்று இது சம்பந்தமான விடயங்களை நாம் பார்க்கலாம், எவ்வாறு இருக்கின்றது என்பதை. இதுதான் எனக்கு முதல் தடவை. இங்கே பாருங்கள், இதன் வரிசையில் இணைந்து மேலே செல்லலாம். இந்த கட்டடத்தை பொறுத்த மட்டில் இது ஒரு முக்கியமான கட்டிடம். லண்டனில் அண்மை காலங்களில் அமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான கட்டடமாக காணப்படுகின்றது. இது ஒரு முக்கியமான ஸ்கை ஸ்கிராப்பராக காணப்படுகின்றது. இதில் மொத்தமாக 37 மாடிகள் இருக்கின்றது. ஆக டாப்பில் இருக்கும் 35, 36, 37 மாடிகளில் அந்த 3 மாடிகளையும் சேர்த்து இந்த இயற்கைக்கு உகந்த வகையில் ஒரு தோட்டத்தை, அதாவது ஸ்கை கார்டனை செய்திருக்கின்றார்கள். அதைத்தான் நாங்கள் மேலே சென்று பார்க்க போகின்றோம். வாருங்கள் நண்பர்களே, சென்று பார்க்கலாம். அங்கே தெரிவதுதான் ஷார்ட், இன்னும் ஒரு முக்கியமான கட்டிடம். இங்குதான் லண்டனின் 360 ஏரியல் வியூவை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே விஷயத்தை அங்கு காசு கொடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை, ஷார்ட்டில் காசு கொடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை இந்த கட்டிடத்தில் நாங்கள் இலவசமாக செய்யலாம். இது பொதுமக்களுக்காக இலவசமாக திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் செல்வதற்கு 3 கிழமைகளுக்கு அல்லது 2 தொடக்கம் 2 to 3 வீக்ஸுக்குள் நீங்கள் உங்களை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான 1 மணித்தியால சுழற் வழங்கப்படும். அந்த நேரத்துக்குள் நீங்கள் சென்று பார்வையிடலாம். இது எதற்காக செய்திருக்கிறார்கள் என்றால், அங்கு வரும் சன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக. நாங்கள் இப்பொழுது நுழைவாயிலுக்கு வந்துவிட்டோம். இங்கே கியூவில் செல்ல வேண்டிய வழி அதுவும் தெரிகின்றதுன்னு நினைக்கின்றேன். அதான் வழி. வாருங்கள் செல்வோம். எங்களுக்கு முன்னால் நண்பர்கள் இனிய சுற்றுலா பிரயாணிகள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் நினைக்கின்றோம். அநேகமாக சுற்றுலா பிரயாணிகள் தான் இங்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கின்றது. வாருங்கள் சென்று பார்க்கலாம் எவ்வாறு இருக்க போகின்றது என்று. இந்த கட்டிடத்தில் காணப்படும் சில விஷயங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஸ்கை கார்டன் எவ்வாறு இருக்கின்றது. உங்களால் விரும்பினால் நீங்கள் இங்கே டொனேஷன் கூட செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதையும் நீங்கள் இங்கே வாசிக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்களே, நாங்கள் இப்பொழுது லிஃப்டினை பயன்படுத்தி மேலே டாப் ஃப்ளோருக்கு வந்துவிட்டோம். நாங்கள் இப்பொழுது 35வது மாடியில் இருக்கின்றோம். இந்த ஸ்கை கார்டன் என்பது லண்டன் நகரின் மிக உயர்ந்த பொது பூங்காவாகும். இது இலக்கம் 20 ஃபென்சர்ச் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்றது. இதற்கு 2 பக்கங்கள் இருக்கின்றது. வடக்கு பக்கம் நார்த் சைட் அண்ட் சவுத் சைட் என்று 2 பக்கங்களிலும் நீங்கள் லண்டனின் மிக முக்கியமான ஐகானிக் பில்டிங்குகள், லேண்ட்மார்க்குகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது போக பார்வையாளர்கள் சென்று ஃப்ரீயாக அதாவது இன்னும் கூடுதலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒப்சர்வேஷன் டாக் என்ற ஒரு, அதாவது பார்வையாளர் பார்வை பகுதி என்ற ஒரு முன்னுக்கு அமைத்திருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் சற்று சென்று பார்க்கலாம். இப்பொழுது இந்த பகுதியில் உங்களுக்கு தெரிவது சென்ட் கேத்தரின் டாக். அடுத்தது இங்கு தெரிவது டவர் ஆஃப் லண்டன். நீங்கள் பார்க்கலாம். அதில் டவர் பிரிட்ஜ் இருக்கின்றது. இதைத்தான் அநேகமான நண்பர்கள் லண்டன் பிரிட்ஜ் என்று அழைப்பார்கள். அது தவறுதான புரிதல். இதன் உண்மையான பெயர் டவர் பிரிட்ஜ். இதுதான் டவர் ஆஃப் லண்டன். நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது ஒரு அந்த நாளைய கோட்டை.
பழைய ராபின்ஹுட் படங்களில் பார்த்திருப்பீர்கள். இவ்வாறான கோட்டைகளை அது ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்றது. இவ்வாறான கோட்டைகளை பார்க்கும் பொழுது நாம் சிறு வயதில் பார்த்த ராபின்ஹுட் படம் தான் ஞாபகத்துக்கு வருகின்றது. ஆம் நண்பர்களே, இது நாங்கள் இப்பொழுது இருக்கும் பக்கம். ஆம் நண்பர்களே, நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நாங்கள் இப்பொழுது இருப்பது சவுத் சைட். இங்கு நாங்கள் முக்கியமான லண்டன் கட்டடங்களை பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கனரி வோஃப் என்று அழைக்கப்படும் லண்டனின் ஃபைனான்சியல் டிஸ்ட்ரிக்ட். முழுக்க மாடர்ன் கட்டடங்களால் நிரம்பி வழியும் ஒரு கட்டடமாக இருக்கின்றது. அது கிழக்கு லண்டனில் இருக்கின்றது. அங்கு முழுக்க லண்டனின் பாரம்பரிய கட்டடங்களை அங்கு பார்க்க முடியாது. அது அண்மையில் கட்டப்பட்ட ஒரு நகரம். இங்கு நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது டவர் ஆஃப் லண்டன். அதோடு சேர்த்து டவர் பிரிட்ஜ். இது லண்டன் பிரிட்ஜ் கிடையாது, டவர் பிரிட்ஜ். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மேலும் இந்த வாக்கி டாக்கி டவர் ஆனது இது ஒரு பல விடயங்களின் கூட்டாக ஒருங்கிணைப்பாக இருக்கின்றது. அதாவது பசுமையான தோட்டங்கள், பனோரமிக் வியூ, அதாவது 360 வியூ, ஏரியல் வியூ மற்றும் உணவகங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக அறியப்படுகின்றது. இதன் உண்மையான பெயர், இதன் உத்தியோகபூர்வ பெயர், இந்த வாக்கி டாக்கி டவரின் உத்தியோகபூர்வமான பெயர் வந்து நம்பர் 20 ஃப்ரெஞ்சர்ச்சி ஸ்ட்ரீட். இது பெயரை சொல்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருப்பதால் என்னவோ இதன் வடிவமைப்பும் ஒரு வித்தியாசமாக யுனிக்காக இருப்பதனால் இதனை மக்கள் செல்லமாக வாக்கி டாக்கி டவர் என்று அழைக்கின்றார்கள். அது கொஞ்சம் கெச்சியாகவும் இருக்கின்றது. இது நிலத்திலிருந்து 155 மீட்டர் உயரத்தில் இருக்கின்றது. அதாவது 512 அடி உயரத்தில் இருக்கின்றது. இந்த கட்டடத்தை வடிவமைத்த ஒரு ஆர்கிடெக்ட், அதாவது கட்டட கலைஞர் ரஃபேல் வினோலி என அழைக்கப்படும் உருகுவே நாட்டைச் சேர்ந்தவர். இவர் பல முக்கியமான ஐகானிக் கட்டடங்களை அமெரிக்காவிலும், லண்டனிலும், ஜப்பானிலும் அமைத்திருக்கின்றார். இவர் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கட்டட கலைஞர். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சவுத் பேங்க் பக்கம், லண்டனில் உள்ள சவுத் பேங்க் பக்கம். இதனூடாக லண்டன் ஐ, வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட் மற்றும் வெஸ்ட்மினிஸ்டர் அபையை கூட பார்க்க முடியும். கொஞ்சம் தூரத்தில் இருப்பதால் கொஞ்சம் பார்ப்பது கடினமாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் ஷார்ட் பில்டிங்குக்கு சென்றால் மிக அழகாக பார்க்கலாம். இருந்தாலும் இது இலவசமாக 360 360 டிகிரி ஏரியல் வியூ அண்ட் பனோரமிக் வியூ பார்க்கக்கூடிய ஒரு இடம் என்பதால் இங்கே மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஏற்கனவே சொன்னவாதி இந்த கட்டடத்தை வடிவமைத்த கட்டட கலைஞர், ஆர்கிடெக்ட் உருகுவே நாட்டைச் சேர்ந்தவர். அவர் கடந்த வருடம் காலம் சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கட்டடம் கோணமில்லா வடிவமைப்பால் கட்டப்பட்டிருப்பதனால், அதாவது கட்டப்பட்டிருப்பதனால் இந்த கட்டிடத்தின் மேல்பாகம் மிக பெரிதாக்கப்பட்ட வடிவமைப்பை கொண்டிருக்கின்றது. இதனால் இந்த மேல் தளங்களுக்கு அதிக இடம் கிடைக்கின்றது. ஆம் நண்பர்களே, அங்கு தூரத்தில் தெரிவதுதான் பிரபல்ய கட்டடமான சென்ட் போல் கத்தீட்ரல் ஆகும். இது ஒரு கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் பிரபல்யமான ஒரு தேவாலயமாகும். முழு ஐரோப்பாவிலும் பிரபல்யமான தேவாலயங்களில் இதுவும் ஒன்றும். அதைத்தான் நீங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சென்ட் போல் கத்தீட்ரல் இது இந்த கட்டிடத்தின் வடபகுதியில் அமைந்திருக்கின்றது. மற்றும் இங்கு நடப்பட்டிருக்கும் மரங்கள், இங்கு எவ்வாறு இந்த மரங்களை நடுவது சாத்தியமானது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கும்பொழுது, அதாவது இந்த கட்டிடம் மொத்தமாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் 37 மாடிகளை கொண்ட ஒரு கட்டடம். இதில் 35, 35வது, 36வது, 37வது ஆகிய கடைசி 3 மாடிகளில் இந்த ஸ்கை கார்டன் அமைத்திருக்கிறார்கள். இங்கு எவ்வாறு இந்த மரங்களை அமைப்பது அவர்களுக்கு சாத்தியமானது போன்ற விடயங்களை நாங்கள் இங்கு பார்க்கும் பொழுதும் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் என்று அழைக்கப்படும் கட்டுமான உதவியோ, அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியவில்லை. அதாவது இங்கு இந்த மரங்களை நடுவதற்குரிய மண், செடிகள் மற்றும் மரங்களின் எடையை தாங்கும் வகையில் கட்டுமானம் அமைக்கப்பட்டுள்ளது.
மணல் மற்றும் மணல் மற்றும் மரக்கட்டை கலவை போன்ற சிறப்பு பொருட்கள் கட்டுமானத்துக்கு அதிக இடையை தாங்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டை கொடுக்கும். ஆம் நண்பர்களே, நாங்கள் இப்பொழுது மேல் தளத்துக்கு வந்துவிட்டோம். இங்கு அதிகமான மரங்கள் நடப்பட்டிருக்கின்றன. நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கட்டிடத்தின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கும் வெம்பிளி ஸ்டேடியம். இது இங்கிலாந்தில் மிகவும் பிரபல்யமான ஒரு உதைப்பந்தாட்ட மைதானம். இங்குதான் 1966ஆம் ஆண்டு ஜெர்மனுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான உலக கிண்ண போட்டி நடைபெற்று இறுதிப் போட்டி நடைபெற்று அதில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. அது சர்ச்சைக்குரிய வெற்றி, அது வேறொரு விடயம். இங்கிருந்து நீங்கள் நேரடியாக பார்க்க முடியாது. அதன் ஐகானிக் பில் ஆர்ச் கொண்டிருக்கின்றது வெம்பிளி ஸ்டேடியத்தில். அதனை அடையாளம் காணுவதன் மூலம் காண முடியும், தெரிந்தவர்களுக்கு தெரியும். அத்தோடு சேர்த்து இங்கு பிடி டெலிகம்யூனிகேஷன் டவரையும் இங்கு நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் தூரத்தில் தான் தெரிகின்றது. இவையெல்லாம் மேற்கு லண்டனில் அமைந்திருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது இருப்பது மத்திய லண்டனில் சென்ட் போல்ஸ் தெரிகின்றது. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் பிரபல்யமான சென்ட் போல்ஸ். ஆம் நண்பர்களே, நாங்கள் இப்பொழுது அதன் முன்பகுதியில் நிற்கின்றோம். ஒப்சர்வேஷன் டோக்குக்கு முன்னால் நிற்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு கட்டிடத்தில் பிரமிப்பை காட்டுகின்றது. லண்டன் எவ்வளவுதான் புராதன நகரமாக இருந்தாலும் இங்கும் நவீன கட்டிடங்கள் நிறையவே இருக்கின்றது. இங்கு முட்டை வடிவில் தெரியப்படும் ஒரு கட்டிடம் தான் மிகவும் பிரபல்யமான ஜெர்கின் கட்டிடம் என்று அழைப்பார்கள். இதுவும் அண்மையில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான். இப்போ இது போன்று பல நவீன கட்டிடங்கள் இப்பொழுது லண்டனில் முளைத்து கொண்டிருக்கின்றன. இது அதன் மற்ற பக்க வியூவாக இருக்கின்றது. மிகவும் ஒரு அழகான இந்த கட்டிடத்தில் மற்றொரு முக்கியமான விஷயம், இங்கு நிறைய சிற்றுண்டி சாலைகள், அதாவது ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்கின்றது, நிறைய பார்கள் இருக்கின்றது. இப்படி அனைத்து வசதிகளுடனும் இது கட்டப்பட்டிருக்கின்றது. ஓய்வு நேரத்தை கழிக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் இது ஒருங்கே பெற்றுள்ளது என்பது மற்றும் ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது. அதுபோக இங்கிருந்து பார்க்கும் பொழுது மிக ரம்யமான அழகான காட்சியாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்வார்கள், மாலை வேளையில் சூரியன் மறையும் வேளையில் இங்கு வந்தால் மிகவும் அழகான காட்சியினை பெற முடியும் என்று. நாங்கள் இப்பொழுது மேலும் விடயத்துக்கு வருவோம். இங்கு நடப்பட்டிருக்கும் மரங்களை பொறுத்த மட்டில் மெடிட்டரேனியன் பிளான்ட்ஸ் அண்ட் சப் ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் என்று 2 வகையான மரங்களை நட்டிருக்கிறார்கள். அதாவது மத்தியதரை கடல் மரங்கள், அடுத்தது சப் ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ். அதாவது மத்தியதரை கடல் மரங்களாக ஒலிவ் மரங்கள் மற்றும் லெவண்டர், ரோஸ்மெரி போன்ற மரங்களையும், சப்கான்டினென்ட் சப் ட்ராபிக்கல் பிளான்டாக ஆப்பிரிக்கா லிலி, பாம் ட்ரீஸ், ஃப்ளண்ட் என்று அழைக்கப்படும் செடிகளையும் இங்கு நட்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த காட்சியினை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் பெனோராமிக் வியூ என்று சொல்வார்களோ தெரியாது. இதன் முற்பகுதியில் தான் உங்களுக்கு பெனோராமிக் வியூ கிடைக்கும். அதைத்தான் நீங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். என்னால் முடிந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கின்றேன். இது சரியாக வந்திருக்கிறதா என்பது தெரியவில்லை. நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது. என்னால் முடிந்த அளவு செய்திருக்கின்றேன். ஆம் நண்பர்களே, இந்த பனோராமிக் வியூவை பார்ப்பதோடு நாங்கள் இங்குள்ள தாவரங்கள் சம்பந்தமான விடயங்களையும் பார்த்து விடுவோம். இங்கு இந்த தாவரங்களுக்கு பயன்படுத்தும் மண் கலவை பாரம் குறைந்த, எடை குறைந்த மண்களை தான் பயன்படுத்துகின்றார்கள். இருந்த போதிலும் தாவரத்துக்குரிய ஊட்டச்சத்தை கொடுக்கின்றது. இங்கு மரங்களை கண்டெய்னர் மூலம் நட்டிருக்கின்றார்கள். இது வேர் பரவலை தடுக்கும். இந்த தாவரங்களுக்கு எவ்வாறு நீர் வழங்கப்படுகின்றது? நீர்ப்பாசன அமைப்புகள் இருக்கின்ற தானியங்கி மூலம் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அது இந்த தாவரங்களுக்கு தேவையான நீர்ப்பாசனத்தை தருகின்றது. இவர்கள் பெரும்பாலும் நாங்கள் ஏற்கனவே கூறிய போது தாவர தேர்வு, இவர்கள் எவ்வாறு இந்த ஸ்கை கார்டனுக்குரிய தாவரத்தை தேர்வு செய்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுதும், அதாவது ஸ்கை கார்டனில் உகந்த சூழ்நிலை பெற்ற தாவரங்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுகின்றன. குறைந்த வெப்பநிலை மற்றும் காற்று நிலை மரங்கள் மற்றும் செடிகள் இதில் ஈடுபடும் வகையில் தேர்வு செய்யப்படுகின்றது. பொதுவாக மத்திய தரைக்கடல் தாவரங்கள், ஒலிவ் மரங்கள், பாம் ட்ரீ ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம், மற்றும் உறுதியான காடுகள் அடங்கும் செடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக இங்கிலாந்து ஒரு குளிர் வலய நாடு. இங்கு தாவரங்களை, அதாவது
மத்திய அது குறிப்பாக அதுவும் ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ்களை இங்கு வளர்ப்பது கடினம். ஆகவே இங்கு வளர்ப்பதற்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு முறைதான் கிரீன் ஹவுஸ் முறை தான் இங்கும் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த பருவநிலையை கட்டுப்படுத்துவதற்காக இதுதான் இந்த தொழில்நுட்பம் தான் இங்கும் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு பெரிய குளிர்சாதன அறை போன்றுதான் இந்த ஸ்கை கார்டன் பயன்படுத்தப்படுகின்றது தாவரங்களை பாதுகாப்பதற்காக. மேலும் இந்த ஸ்கை கார்டனை ஸ்பெஷலைஸ்ட் ஹார்டிகல்ச்சரிஸ்ட் என அழைக்கப்படும் சிறப்பு தாவரவியல் நிபுணர்கள் மற்றும் தோட்டக்காரர்கள் தொடர்ந்து இந்த பூங்காவை பராமரிக்கின்றார்கள். மரங்களை தக்க அளவுக்கு வெட்டுதல், வளர்ச்சி குறைந்த செடிகளை மாற்றுதல், மண்ணின் சத்துக்களை பரிசோதனை செய்தல் போன்ற விடயங்களை இவர்கள் தொடர்ந்து செய்து இந்த மரங்களின் தன்மையை கெடாமல் பாதுகாத்து வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த ஸ்கை கார்டனை பராமரிப்பாளர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் உச்சத்துக்கு வந்துவிட்டோம், அதாவது 37வது மாடிக்கு வந்துவிட்டோம். இங்கு ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு நீங்கள் முன் தோட்டத்தை பார்க்கலாம். இதன் மேல் தளத்திலிருந்து ஸ்கை கார்டனின் முன் தோட்டத்தை பார்க்கலாம். அதன் இவ்வாறு தான் அந்த அமைப்பு இருக்கின்றது. மேல் தளத்திலிருந்து பார்க்கும் பொழுது உச்சத்தில் இருக்கின்றோம். இந்த கட்டடம் 2014 கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அதன் வடிவமைப்பின் காரணமாக, நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் கேர்வ் ஷேப்பின் அந்த வடிவமைப்பின் காரணமாக சில எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாக்கியது. கட்டடத்தின் தெற்கு பகுதியின் வளைந்த கண்ணாடி தகடுகள் சூரிய ஒளியை பிரதிபலித்து தீவிர கதிர்வீச்சுகளை உருவாக்கின. இதனால் கீழே உள்ள சாலைகளில் சில இடங்களில் கடும் வெப்பம் ஏற்படுத்தியது. எந்த அளவுக்கு என்றால் 2-3 மடங்கு வெப்பத்தை அதிகரித்தது. இந்த கடுமையான வெப்பத்தின் காரணமாக சூரிய ஒளி சாலையில் 117 பாகை செல்சியஸ் வரை சென்றது. இதனால் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள், குறிப்பாக ஜகுவார் கார் போன்ற கார்களின் பிளாஸ்டிக் பகுதிகள் உருகியது. கடைகளின் கண்ணாடிகள் மற்றும் டைல்ஸ்கள் சேதமடைந்தன. இந்த வெப்பத்தினால் பெடஸ்ட்ரியன்ஸ் கடும் சிரமத்தை எதிர்கொண்டார்கள். இதனால் இந்த கட்டடத்திற்கு அவர்கள் செல்லமாக வோக்கி டோக்கி என்பதற்கு பதிலாக வோக்கி ஸ்கோச்சி என்று நகைச்சுவையாக பெயரிட்டார்கள். இதற்கு அவர்கள் கொண்டு வந்த தீர்வு கட்டடத்தின் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சூரிய ஒளியை தடுக்கும் தற்காலிக கண்ணாடிகளில் மூடுகள், அதாவது அதுக்கு என்ன பெயர் சொல்வார்கள் என்றால் பிரைஸ் சொலேல் அலுமினிய சூரிய தகடுகளை பொருத்தி இந்த சூரிய ஒளியை சிதறடித்து வெப்பத்தை கட்டுப்படுத்தினார்கள். இவ்வாறான பல சுவாரஸ்யமான சவால்கள் நிறைந்த ஒரு கட்டடம் தான் இந்த வோக்கி டோக்கி டவர். அன்பர்களே, நீங்களும் ஐக்கிய ராஜ்யத்திலோ அல்லது இங்கிலாந்திலோ ஐக்கிய ராஜ்யத்திற்கு சுற்றுலா பிரயாணம் மேற்கொள்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான லண்டனின் ஐகானிக் லேண்ட்மார்க்குகளில் இந்த வோக்கி டோக்கி டவரும் ஒன்று உங்கள் பக்கெட் லிஸ்டில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த கட்டடத்தை வந்து பார்க்கலாம். இது முற்றிலும் இலவசம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது முன்கூட்டிய பதிவினை மேற்கொள்ள வேண்டும். அதனூடாக நீங்கள் தனியாகவோ அல்லது குடும்பமாக குரூப்பாகவோ வந்து இதனை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். 1 hour ஸ்லாட், 1 மணித்தியால நேர ஸ்லாட் தருகின்றார்கள். அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கண்டிப்பாக நீங்கள் 1 மணித்தியாலம் தான் இதற்குள் இருக்க வேண்டும் என்று இல்லை, நீங்கள் அதுக்கு கூடவும் இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். நான் வந்த வகையில் அப்படித்தான் விளங்கியது. என்னை யாரும் வெளியேற சொல்லவில்லை. நான் வெளியேற விரும்பிய பொழுதுதான் நான் வெளியேறினேன். இருந்தாலும் அவர்கள் அங்கே நிறைய செக்யூரிட்டி கார்டுகள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை பார்க்கக்கூடும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் 1 மணித்தியாலம் தாராளமாக போதும் இதனை சுற்றி பார்ப்பதற்கு. மிக ஒரு அழகான ஒரு ரம்யமான இடம். நீங்கள் வந்து பார்ப்பதற்கு இங்கு நிறைய லண்டனின் லேண்ட்மார்க்குகளை நீங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். லண்டன் ஐ ஷார்ட்டில், அதாவது இங்கு குறிப்பாக ஏரியல் வியூ பார்க்கக்கூடிய இடங்கள் 2 இருக்கின்றன. அது 2ம் கட்டணம் செலுத்த வேண்டிய இடங்களாக இருக்கின்றன, கடும் கட்டணங்களாக இருக்கின்றன. லண்டனை பொறுத்த மட்டில் லிவிங் கோஸ்ட் கூடிய ஒரு நகரம். ஒன்று லண்டன் ஐயில் நீங்கள் ஏறினால் அங்கும் பார்க்கலாம் லண்டனின் ஏரியல் வியூ 360 டிகிரி வியூவை பார்க்க முடியும். அதே போல் ஷார்டிலும் பார்க்க முடியும். ஆனால் இங்கு இலவசமாக நீங்கள் பார்க்கலாம். இது லண்டன் வரும் சுற்றுலா பிரயாணிகளுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் மிகவும் பிரயோசனமான இடம். தங்களது ஓய்வு நேரத்தை தங்களது குடும்பங்களோடு கழிப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக இது காணப்படுகிறது. எங்களது சேனலுக்கு நீங்கள் இது எங்களது சேனலின் 1வது வீடியோ. இந்த சேனலில் ஏதாவது பிழைகள் இருந்தால் தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். இதில் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தாருங்கள் எங்களது சேனலை மெருகேற்றுவதற்கு.
அது கண்டிப்பாக எங்களை சேனலை வளர்ப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். நாங்கள் இப்பொழுது நிற்பது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒப்சர்வேஷன் டாக்கில் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கிருந்து அதாவது இது 3 பிரிவு நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த டாக்கில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். மக்கள் பார்வை பகுதி இங்கிருந்தும் நீங்கள் அழகாக பார்க்க முடியும். எங்களது சேனலுக்கு உங்களது ஆதரவை தாருங்கள். எங்களது சேனலுக்கு வர்ணம் சேனல் என்று பெயர் வைத்திருக்கின்றோம். எல்லா விடயங்களின் சேர்க்கை தான் வர்ணம், பல நிறங்களின் சேர்க்கை வர்ணம், பல விடயங்களின் சேர்க்கை எங்களது சேனலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பெயரை வைத்திருக்கின்றோம். அதற்கு அன்பர்கள் உங்களது ஆதரவினை எதிர்பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்களது சேனலுக்கு உங்களது ஆதரவுகளை தாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.